டிட்வா புயல் எதிரொலி காரணமாக கடல் நீர் ஊருக்குள் புகுந்துள்ளது. சாலை எது, வாய்க்கால் எது என தெரியாத அளவுக்கு கடல் நீர் சூழ்ந்துள்ளதால் அங்குள்ள மக்கள் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் நாளை கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. டிட்வா புயலின் எதிரொலி காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடற்கரை கிராமங்களான அதிராம்பட்டினம், மல்லிப்பட்டினம், எரிபுரகரை, கரையூர் உள்ளிட்ட கடலோர பகுதி மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிராம்பட்டினம் கடற்கரையில் காலை முதலே கடல் அலையின் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டது. டிட்வா புயலின் அச்சம் காரணமாக அங்குள்ள மீனவர்கள் கடலுக்குள் செல்லவில்லை. இந்த நிலையில் அங்குள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் கடல் நீர் புகுந்துள்ளது. ஏற்கனவே கஜா புயலின் போது கடல் நீர் பெருக்கெடுத்து ஊருக்குள் புகுந்த போது மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அதேபோல தற்போது டிட்வா புயல் எதிரொலி காரணமாக கடல் நீர் ஊருக்குள் வர தொடங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். அதேபோல பட்டுக்கோட்டை கடற்பகுதியான எரிபுரகரை, கீழத்தோட்டம் ஆகிய பகுதியில் கடல் நீர் பெருக்கெடுத்து துறைமுக வாய்க்கால் முழுவதும் கடல் நீர் நிரம்பியுள்ளது. கடல் நீர் சாலை மட்டத்திலிருந்து அரை அடி உயரத்திற்கு மேலே நிற்பதால் சாலை எது, வாய்க்கால் எது என தெரியாத அளவிற்கு கடல் நீர் உள்ளே புகுந்துள்ளது. தொடர் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசு அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். இல்லை 11 இங்கே பேராவூரணி கடற்கரை வந்து ஒரு 47 கிலோமீட்டரு தொலைவில் உள்ளது. கொள்ளுக்காட்டிலேருந்து கட்டுமாவடி வரைக்கும் பேராவூரணி கடற்கரை. இதில் 11 புயல் பாதுகாப்பு மையம் இருக்குது. அது 11 புயல் பாதுகாப்பு மையமும் ரெடியாக வச்சுருக்காங்க. தாசில்தார், பிடிஓக்கள், 2 வட்டார வளர்ச்சி அலுவலர், சேதுவாத்திரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் 2 பேர், தாசில்தார் எல்லாருமே வந்து இப்போ எல்லாருமே எல்லா புயல் பாதுகாப்பு மையத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். எந்த நேரத்திலையும் நாங்கள் அவங்களுக்கு எதுவும் கடற்கரை பகுதியில் பெரும் காற்றுகளோ இல்லை மழை அதிகமாக பெய்தாலோ அவற்றிற்கு உடனடியாக அவர்களை அந்த மையத்தில், புயல் பாதுகாப்பு மையத்தில் தங்க வைப்பதற்கு, அவர்களுக்கு சாப்பாடு வழங்குவதற்கும் தயாரான நிலையில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதனையடுத்து 11 இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதேபோல 35 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் களமிறக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.